ஈரானினுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் சொல்லி வெளிப்படையாகவே இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இன்னைக்கு மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்திட்டு வராங்க. ஈரானினுடைய இந்த மிசைலை பார்த்து எதுக்காக இஸ்ரேல் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? ஈரானினுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை பயப்படுற அளவுக்கு ஈரான் அந்த அளவுக்கு வலிமையா இருக்காங்களா, இல்ல இஸ்ரேல் மிகப்பெரிய பலவீனமான ஒரு நாடா இருக்காங்களா? இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவின் மூலமாக இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. என்ன நடக்குது மத்திய கிழக்குல இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்கலாம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மத்திய கிழக்குல பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க, அது மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட சேர்ந்து இந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக அவங்க மேல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பொருளாதார தடைகளை அவங்க மேல விதிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 2 மாதங்களாகவே நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இவங்க 2 பேருமே ஈரானுக்கு வைக்கக்கூடிய 2வது நிபந்தனை மிகப்பெரிய அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு அச்சுறுத்தல இருக்காங்க அப்படின்றது நமக்கு இதன் மூலமாக தெரியுது. அது என்ன அப்படின்னா, ஈரானினுடைய அந்த மிசைல் அதாவது ஏவுகணையினுடைய தூரத்தை குறைக்கிறது. சமீபத்தில் இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேலினுடைய ராணுவம் ஒரு ஃபேஸ்புக் பதிவை போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரானினுடைய இந்த ஆட்சி அப்படின்றது வெறும் இஸ்ரேலுக்கு மட்டுமே ஆபத்தானது கிடையாது, இந்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதுமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 300 கிலோமீட்டர் அதாவது ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய 300 கிலோமீட்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா அது ஈரான்ல இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகளை மட்டுமே குறிக்கும். அதுவே 3000 கிலோமீட்டர் அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பகுதியுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, இதன் மூலமாக இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஈரான் கிட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இருக்கு, அதே போல 1000 கிலோமீட்டர் வரைக்குமே தாக்கக்கூடிய ஏவுகணை இருக்கு, அது மட்டும் இல்லாம 2000 கிலோமீட்டர் வரையும் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இருக்கு, அதிகபட்சமாக 3000 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையா இருக்கு. சோ இந்த ஏவுகணை அப்படின்றது இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்து முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஈரான் அவ்வளவு தூரத்துல போகக்கூடிய மிசைல் எல்லாம் வச்சுக்க கூடாது, அவங்க அதிகபட்சமாகவே 300 கிலோமீட்டர் வரைக்குமே பாயக்கூடிய ஏவுகணையை தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக ஈரானுக்கு நிபந்தனையை விதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் இதற்கு மண்டியிடவே இல்லை. அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இது எங்க நாட்டினுடைய இறையாண்மை சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கு. எதனால இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை பார்த்து இஸ்ரேல் இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா, அதற்கு டெக்னிக்கலா பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு சின்ன வரலாறு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த 12 நாள் யுத்தம். நம்ம யாருமே மறுக்க முடியாது. அதுல ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகள் அப்படின்றது ஒரு பக்கம் ஏற்பட்டது. ஆனால் இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அது என்னன்னா, ஈரான் ஒரே நேரத்துல 400க்கும் மேற்பட்ட மிசைல்ஸை ஏவி இருக்காங்க. இஸ்ரேலை யாராலையும் தாக்க முடியாது, எங்க கிட்ட அயன் டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் ரொம்ப பெருமையாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஐஃபா நகரமா இருக்கட்டும் அல்லது டெல் அவீவா இருக்கட்டும், பல்வேறு முக்கியமான பகுதிகளில் ஈரானினுடைய அந்த மிசைல் பல இடங்கள்ல மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்போ இஸ்ரேல் இந்த இடத்துல பலவீனமா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஆனால் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது இப்போ ஈரான் கிட்ட இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரான் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தயாரிக்கிறதாக அமெரிக்காவுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இந்த இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது தற்பொழுது வரைக்கும் 9000 கிலோமீட்டர் வரைக்கும் பாயக்கூடிய ஒரு மிசைலை ஈரான் தயாரிச்சிருக்கிறதாக அமெரிக்கா சந்தேகிக்கிறாங்க. ஆனால் நெத்தனியாகு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னும் 4000 கிலோமீட்டர் சேர்த்தாங்கன்னா 13000 கிலோமீட்டர், அதாவது அமெரிக்காவையே தாக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் சொல்றாங்க. சோ இந்த அச்சமும் ஒரு பக்கம் இருக்கு. இதுல தற்பொழுது வரைக்குமே ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் ஆன ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது சவுண்ட் அதாவது ஒளியை விட 13 மடங்கு அதிக வேகமாக போகக்கூடிய ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸா இருக்கு. சோ இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை அவங்களால தடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா, இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அயன் டோம் அப்படின்ற சிஸ்டம் அதிகபட்சமாக ஒளியை விட 2.5 மடங்கு அதிக வேகமாக இருக்கக்கூடிய
பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸோ அல்லது ராக்கெட்டுகளோ மட்டும்தான் அவங்களால தடுக்க முடியும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம என்ன பார்க்கலாம்னா, அக்டோபர் 7, 2023ஆம் ஆண்டு காசாவினுடைய போராளிகளான ஹமாஸ் வந்து இஸ்ரேலின் மீது பல்வேறு விதமான ராக்கெட்டுகளை வந்து ஏவி இருந்தாங்க. அதுல பல ராக்கெட்டுகள் வந்து இஸ்ரேலினுடைய நகரங்களை தாக்கி இருக்கு. பட் அதையும் தாண்டி இஸ்ரேலினுடைய அயன் டோம் வந்து நிறைய ராக்கெட்டுகளை வந்து அவங்க நடுவானிலே சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க. சோ அந்த அயன் டோம்னால அதிகபட்சம் 2.5, அதாவது ஒளியை விட 2.5 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ராக்கெட்டை மட்டும்தான் அவங்களால வீழ்த்த முடியும். ஆனா பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸினுடைய அந்த வேகம்ன்றது 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதுனால அவங்களால இது தடுக்க முடியல. அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு சிஸ்டம் அப்படின்றது தேவை. அதுதான் அயன் பீம் அப்படின்ற சிஸ்டம். ஆனால் இந்த அயன் பீமை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் மேல குறைந்தபட்சம் 20 செகண்டாவது அந்த லேசரை வந்து அவங்க தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதே போல அந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோ அந்த திசையை நோக்கி அவங்க தொடர்ச்சியாக அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இஸ்ரேல் வந்து 5 நிமிடம் இந்த அயன் பீமை வந்து அவங்க பயன்படுத்தினாங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலினுடைய ஒரு நாள் தேவை வந்து அந்த 5 நிமிடத்துல அவங்களால காலி ஆயிடும். இதனால மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார இழப்புகளும் இஸ்ரேலுக்கு ஏற்படும். அப்போ இந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை அவங்களால கவுண்டர் பண்ணவே முடியாதா அப்படின்னா நிச்சயமா கவுண்டர் பண்ண முடியும். அது கவுண்டர் பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதன் மூலமாகத்தான் இந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை அவங்களால தடுக்க முடியும். ஆனால் அது கூட மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி அப்படின்றது தேவை. அது என்னன்னா, ரேடார் மூலமாகத்தான் இந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் எப்படி வருது அப்படின்றத வந்து ட்ராக் பண்ண முடியும் எந்த நாடுகளா இருந்தாலும். அந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை அவங்க சரியான நேரத்துல கணிச்சு அந்த நேரத்துல அவங்க அட்டாக் பண்ணா மட்டும்தான் இதை தடுக்க முடியுமே தவிர, அந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அந்த நாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க தடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அது பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே விழுந்து மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் அந்த இடத்துல எழும். அப்போ ஈரானினுடைய இந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை பார்த்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க. அதனால தான் எங்களை மட்டும் அடிக்க மாட்டாங்க, உங்க எல்லாரையுமே அடிப்பாங்க அப்படின்றத வந்து அவங்க தொடர்ச்சியாக ஒரு பொய் பிரச்சாரத்தின் மூலமாக இந்த விஷயத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்ல வந்து கூடுதலாக அணு ஆயுதத்தை செல்லக்கூடிய சில பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்களும் ஈரான் வந்து தயாரிக்கிறதாக அமெரிக்காவினுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கு. அது ஒரு பயமாகவும் இருக்கு. மேபி அது ஈரான் வந்து தயாரிக்கலாம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக. ஆனால் இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்கு அல்லது அவங்க என்ன மாதிரியான பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, ஈரானினுடைய இந்த நடவடிக்கைன்றது ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்க தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. சரி, ஈரான் கிட்ட உண்மையாகவே எந்தெந்த மாதிரியான பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் இருக்கு அப்படின்றத இப்ப பார்ப்போம். முதல்ல ஹைப்பர்சானிக் க்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபட்டா 2 பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது 1500 கிலோமீட்டர் வரைக்குமே தாக்கக்கூடிய ஒரு பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸா இருக்கு. அடுத்ததாக ஃபட்டா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் இருக்கு. இது 1400 கிலோமீட்டர் வரைக்குமே தாக்கக்கூடிய ஒரு பேலிஸ்டிக் மிசைலா இருக்கு. அடுத்ததாக கொஹர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய மிட் ரேஞ்ச் பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது 2000 கிலோமீட்டர் வரைக்கும் தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு பேலிஸ்டிக்ஸ் மிசைலா இருக்கு. அடுத்ததாக கைபர் ஷேகான் அப்படின்ற ஒரு பேலிஸ்டிக்ஸ் மிசைல் இருக்கு. இது 1450 கிலோமீட்டர் வரைக்குமே தாக்கக்கூடிய ஒரு பேலிஸ்டிக் மிசைலா இருக்கு. அதை தாண்டி ஈரான் கிட்ட பல்வேறு விதமான ட்ரோன்கள் இருக்கு. இந்த ட்ரோன் டெக்னாலஜியுமே ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல குறிப்பா ஈரானினுடைய இந்த பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸும் சரி இல்ல இந்த ட்ரோனும் சரி, ஈரான் வந்து அதிக அளவுக்கு தயாரிக்கிறாங்க அல்லது அவங்க இதை விட அதிபயங்கரமான ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்றது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன மாதிரியான ஆபத்துகளா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, ஈரான் வந்து அந்த ஆயுதங்களை அவங்க கிட்ட மட்டும் வச்சுக்காம லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும் அல்லது ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸா இருக்கட்டும் அல்லது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே இந்த ஆயுதங்களை கொடுக்குறாங்க. அப்போ இந்த 3 இடத்துல இருந்து இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்குறதா இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவை தாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு டைவர்ஷன் அல்லது அவங்களை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதன் மூலமாக பலவீனப்படுவோம்ன்ற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்கு. அப்போ ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்க ஆபத்தா பாக்குறாங்களோ அதற்கு இணையாகவே அவங்க இந்த ஒரு விஷயத்தை, அதாவது பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை தயாரிக்கிறத அவங்க பாக்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டுல என்ன மாதிரியான ஆயுதங்களை தயாரிக்கணும் அப்படின்றது அந்த நாட்டினுடைய மக்களும் அந்த ஆட்சியாளர்களும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான் எது செய்யணும்னாலும் எங்க கிட்ட கேட்டுதான் செய்யணும் அப்படின்ற ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட இந்த விஷயத்தை அணுகுறாங்க. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இன்னைக்கு மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தின் மீது ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய டெல் அவீவ் பகுதியில் நிறைய மிசைல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதன் மூலமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் வந்து தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் ஈரானினுடைய பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like.
மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.